சில பேர் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று சொல்லுகிறார்கள். அது ஏமாற்று வேலை. காங்கிரஸை தூக்கி எறிந்துவிட்டால், பிஜேபி ஆட்சிக்கு வந்துவிட்டால் ஈழம் மலர்ந்துவிடும் என்ற நம்பிக்கையை இங்கே விதைத்தார்கள். அதுவும் அறியாமைதான், அது அல்லது ஏமாற்று வேலைதான். இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் என்பதற்காக மட்டும் சொல்லவில்லை. இந்தியாவை ஒரே இந்தியாவாக ஆக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை கொண்டவர்களால் ஒருபோதும் மொழிவழி தேசியத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நாம பேசுவதை கொஞ்ச காலம் அனுமதிப்பார்கள். ஆனால் எந்த மூலையில் தனிநாடு கோரிக்கை எழுந்தாலும் உடனே மூட்டை பூச்சியை நசுக்குவது போல் நசுக்கி விடுவார்கள். பஞ்சாப் காலிஸ்தான் என்கிற தனிநாடு கோரிக்கை வெகுண்டெழுந்தது. இன்றைக்கு அதை அந்த சொல்லை உச்சரிப்பதற்கு கூட ஆள் இல்லை என்கிற நிலை உருவாகி இருக்கிறது. அயல் நாடுகளில் இருப்பவர்கள் பேசுகிறார்கள் காலிஸ்தானை பற்றி. அயல் நாடுகளில் புலம்பெயர்ந்த பஞ்சாபியர்கள் பேசுகிறார்கள். அங்கொன்றும் இங்கொன்றும் அந்த குரல் கேட்கிறது. இந்தியாவில் எந்த மூலையிலும், பஞ்சாபின் எந்த மூலையிலும் காலிஸ்தான் என்கிற குரலே இப்போது கேட்பதில்லை. அதேபோல வடகிழக்கு மாகாணங்கள் தனிநாடு கோரிக்கைகளை முன்வைத்த பல நாடுகள், பல மாநிலங்கள் உண்டு. இன்றைக்கும் அப்படி பேசக்கூடியவர்கள் உண்டு. ஆனால் அது மிக கடினமான முறையிலே நசுக்கப்பட்டு விட்டது. அந்த குரல் ஒலிக்கவில்லை. இன்றைக்கும் 4000க்கும் மேற்பட்டவர்கள் ஆயுதம் தாங்கியவர்களாக ஆந்திர பிரதேச காடுகளில், அதை ஒட்டியுள்ள சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற மலை பிரதேசங்களில் இந்திய தேசத்தை ஒரு தேசமாக எங்களால் ஏற்க முடியாது, இந்திய அரசமைப்பு சட்டத்தை எங்களால் ஏற்க முடியாது, இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஒரு ஆயுதம் தாங்கிய புரட்சியை நாங்கள் முன்னெடுப்போம் என்று சொல்லுகிறவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். ஆனால் அதை மிக மோசமான முறையிலே நசுக்கும் நடவடிக்கைகளில் மோடி அரசு ஈடுபட்டு வருகிறது. இந்த பின்னணியோடு தான் ஈழ விடுதலை அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.